பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். தலைவராக வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் அதற்கான முன்முயற்சிகளை எடுப்பதற்கு மனதை தயார் செய்ய வேண்டும் என அறிவுரை. நிதி ஒதுக்கப்படாததால் ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் உள்ளதாக தமிழக அரசின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். ரயில்வே திட்டங்களுக்கான நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்காததே பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என விளக்கம். மதுரை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு 91% நில எடுப்பு பணிகள் முடியவில்லை எனவும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டத்தில் பணிகள் தொடங்கவே இல்லை எனவும் சுட்டிக்காட்டு. மாநில அரசு ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு. பிரதமரை தாக்க திட்டம் தீட்டியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது சபாநாயகர் ஒருதலைபட்சமாக புகார் கூறியதாக நடவடிக்கை. திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை நாளை சந்திக்கும் ராகுல் காந்தி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களது கருத்துக்களை கேட்க முடிவு எனவும் தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலை திறப்பு. மறைந்த ரத்தன் டாடாவின் சிலையை திறந்து வைத்து கார் உற்பத்தியை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கார் உற்பத்தியை தொடக்கி வைத்த கையோடு ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கி பார்த்த முதலமைச்சர் ஆலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் இயக்கத்தையும் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். We now arrive at the proud and historic moment. This milestone reflects dedication, excellence and a vision for the future. We now arrive at a proud and historic moment. The first car produced from this plant will be flagged off, marking the beginning of a new journey. Our Honorable Chief Minister is flagging. தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டம் விரிவாக்கம். திட்டத்தை விரிவாக்கம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த முதலமைச்சரை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ள முயன்றவர்களின் செல்போனை வாங்கி தானே புகைப்படம் எடுத்துக் கொடுத்து மகிழ்ச்சி. பொதுத்துறை நிறுவனங்களால் அதிக இழப்பை சந்தித்த 3 மாநிலங்களில் தமிழகமும் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. 16,048 கோடி அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததை திமுகவின் சாதனை எனவும் கண்டனம். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக சென்னை கமலாலயம் அலுவலகத்தில் தலைவர்கள் ஆலோசனை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுக ராமதாஸ் கூட்டணி குறித்த விசிகாவின் நிலைப்பாட்டை பற்றி பேசிய செல்வ பெருந்தகைக்கு எஸ் பாலாஜி கண்டனம். விசிக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அணுகுமுறை எனவும் சாடல். பல்வேறு கோரிக்கைகளுடன் திமுகவை தொடர்ந்து ஆதரிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டி. கூட்டணியிலிருந்து வெளியேற மாவட்ட செயலர்கள் அழுத்தம் கொடுத்த நிலையில் திடீர் யூ-டர்ன். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் திமுக அரசிடம் பல பிரதான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அதற்கான வேண்டுகோளை அழுத்தங்களை தந்து வருகிறோம்.
தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக விஜய் என்ன செய்தார் என வேல்முருகன் கேள்வி. முதலமைச்சரை நக்கல் நையாண்டியுடன் பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை. நீ என்ன சொல்ற? என்ன முதலமைச்சர் சார், என்ன முதலமைச்சர் சார், என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னடா நக்கல், என்னடா நையாண்டி, வா களத்துக்கு வா. எந்த துரும்பையும் கிள்ளி போடாமல் ஒரு அறிவிக்கட்ட கூட்டமாக ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நீ அரசியல் பேசு, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்க, அது வேற விஷயம். ஆனால் மற்ற தலைவர்களை சவாலுக்கு அளிப்பது, நக்கல் செய்வது, நையாண்டி செய்வதை திரு விஜய் அவர்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். தாவேக கூட்டங்களில் ஒரு பைசா கூட வாங்காமல் மக்கள் அதிக அளவில் கூடி வருவதாக செங்கோட்டையன் பெருமிதம். இதே கூட்டத்தை திமுக காட்ட வேண்டும் என்றால் அமைச்சர்கள் தலா 2 கோடி ரூபாயாவது செலவு செய்திருக்க வேண்டும் எனவும் பேச்சு. மக்கள் வெள்ளத்தை 1 ரூபாய் கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 1 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பணியிட மாற்றம், புதிய அலுவலர் நியமனம். குரூப் 2, 2A தேர்வுகளில் நடைபெற்ற குளறுபடியை அடுத்து தமிழக அரசு நடவடிக்கை.